ஸோ ஹாய் கைஸ், நான் தான் மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி 100 days வீடியோ சேலஞ்சில் டே 7ங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சிறப்பான வீடியோ தான் இருக்கும். ஸோ ஏன்னா இது எனக்கு இன்றைக்கி சுத்தமாக வந்து கண்டென்ட்டே கிடையாது. இனிமேல் தான் நான் எப்படி நாளைக்கு கண்டென்ட் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு எனக்கே வந்து தெரியல. ஏன்னா இது வந்து நான் முதல்ல எடுத்து வச்சா டெலிட் பண்ண கண்டென்ட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரீமேக் பண்ணி. ஸோ ஏன்னா இந்த கண்டென்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து 3 ரவுண்டில் நாங்களே ஜெயிச்சிருவோம். ஆனால் டஃப்பு கொடுப்பாங்க. அவங்க டஃப்பு கொடுக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. டஃப் வந்து கொடுப்பாங்க. யாரும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. தயவு செஞ்சு எனக்காண்டி 100 days வீடியோ சேனல் தான் பண்ணுறேன். எனக்காண்டி இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். நாளைக்கு வந்து ஒரு சிறப்பான வீடியோவில் வந்து உங்களை சந்திப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்டு வந்து சில ரெக்கார்டெலாம் டெலீட் ஆகிடுச்சு. நானே தேவையில்லாமல் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் இதாகி ரெக்கார்டு வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால தான் பாதி ரெக்கார்டு நானே டெலீட் பண்ணேன், கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ்லாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரெக்கார்டு தான் சேவ் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸு. ஸோ டெய்லி நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று லைவ் ஸ்ட்ரீம் போட்டோம். யார் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க, ஒரு 18 பேர் பார்த்தீங்க லைவ் ஸ்ட்ரீமு. பார்த்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தவங்களாம் எனக்காண்டி ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. லைவ் ஸ்ட்ரீம் வந்து வேறு எதுவுமே வேணாங்க. எனக்காண்டி இன்றைக்கி வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். கண்டிப்பாக 9 மணிலேருந்து 10 மணி வரை லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். எனக்காண்டி வந்து பாருங்கள், குட்டி பையா, ஸோ பெரிய ஆளுங்களாம் எல்லாருமே வந்து பாருங்கள். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஸோ ஒரு மணி நேரம் தான் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஓடும். கொஞ்சம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னியாக இருக்கோ இல்லையா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனக்காண்டி லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் பாருங்கள். ஸோ வேறு எதுவுமே வேணாங்க. ஸோ இந்த இடத்துல இப்படியே பேசி நம்ம 1.5 நிமிஷத்தை ஓட்டிட்டோம். அந்த இடத்துல அவனுக்கு பியூர் ஹெட்டு விழுவும் பாருங்கள். அவனுங்க டீம்மேட்ஸே கதறி இருப்பானுங்க கிடந்து. ஏன்னா அப்படி ஒரு பியூர் ஹெட்டு இவங்களுக்கு. அப்படியே இந்த இடத்துல நாங்கள் பாட்டு வின் பண்ணுற ஸ்டேஜ் தான். ஸோ இது வந்து எப்போ எடுத்த கண்டென்ட்னு சொன்னோன்னா சீரியஸாக நீங்கள் வந்து வெறுத்துருவீங்க இந்த கண்டென்ட்டையே. போன சீசன் ஹீரோயிக் சீசன் போட்டாங்கல்ல, ஸோ அப்போ நான் ஹீரோயிக் போகும்போது எடுத்த கண்டென்ட் தான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இந்த கண்டென்ட்டை இப்போ எனக்கு ரீமேக் பண்ணும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. போனாட்ட ஹீரோயிக் அடித்த கண்டென்ட்டை இப்போ எடுத்துகிட்டு வரையடா கோபால் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சிரிப்பு அடக்க முடியலைங்க. ஏன்னா அப்போ ஹீரோயிக் அடித்ததை கொண்டு வந்து இப்போ இறக்கி விட்றேன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம அப்படியே பேசிகிட்டே வந்து 3 ரவுண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. இனிமேல் நம்ம வந்து கிட்ஸ் வாய்ஸ் வந்து போட மாட்டோம். இந்த வயசாக வரும். ஏன்னா நிறையா பேர் ப்ரோ கிட்ஸ் வாய்ஸ் வேணாம் ப்ரோ, இந்த வயசே போடுங்க ப்ரோ, இதான் ப்ரோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸு நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்படியே போடுறா, அப்படி தான் உனக்கு நல்லா இருக்குது இந்த வயசு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல மண்டையை கழட்டி விட்டு தலைவனுக்கு மண்டையை போட்டு கழட்டி விட்டாச்சு. செதறி இருப்பான். எப்படா பக்கத்தில் வந்து M4A1 என்னை மண்டையில் அடிச்சு அப்படின்னு. அவங்க வந்து டஃப்பு கொடுக்க மாட்டாங்கலாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆப்போசிட்டில் என்ன 2 பேர் தான் அவங்களே இந்த இடத்துல அடித்து பூயா வின் பண்ணிடணும். ஏன்னா வின் பண்ணால் அந்த மேட்சோட நம்ம ஹீரோய்க்கு அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நினச்சேன். 3 மாதம் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த கண்டென்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இந்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அது கிட்டத்தட்ட ரொம்ப அப்போலாம் சாட்டர்டே சண்டே விளாண்டதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லாபி அந்தளவுக்கு டஃப்பு கொடுக்கல. ஏன்னா நைட்டு விளாண்டது 10 மணிக்கு மேலே விளாண்டது. அப்படியே நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணாலும் நம்ம வந்து இது பண்ணல. ஸோ இப்போ வந்து ஹீரோய்க்கு போயிட்டான், அவ்வளோதான். அது எப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கலாம் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். போயிட்டேன், டாடா.